சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியம் எஸ்.சி. தஞ்சை மாநகராட்சி சார்பில் தஞ்சை கண்ணன் நகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், கோட்டாட்சியர் இலக்கியா, ஆணையர் மகேஸ்வரி ஆகியோர் வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், பத்திரிகை ஆகியவற்றை தாம்பூல தட்டில் வைத்து ஒவ்வொரு வீடாக சென்று ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் ஓட்டு போட வாங்க என நூதன முறையில் அழைப்பு விடுத்தனர். உரிமையை நிலைநாட்ட அன்பளிப்பு அளிப்பதும் பெறுவதும் பெரும் குற்றமாகும். எனவே அன்பளிப்பை தவிர்ப்பீர் எனவும் பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருந்தது. மேலும் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் துண்டு பிரச்சுரம் கொடுத்து 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சையில் முதல் வேட்புமனுவை சுயேட்சை வேட்பாளரான கூலி தொழிலாளி விஜயகுமார் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான தீபக் ஜேக்கப்பிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கி தஞ்சை மாவட்டத்தில் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் முதல் வேட்பாளராக கூலி தொழிலாளியான சுயேட்சை வேட்பாளர் விஜயகுமார் மனு தாக்கல் செய்தார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி டாக்டர் ஜே.சி. குமரப்பா சென்டினரி வித்யா மந்திர பெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் தாளாளர்கள் சங்க நிறுவன தலைவர் முனைவர் ஸ்ரீதர் தலைமை வகித்தார். அறங்காவலர்கள் ராமு, கணபதி, ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பரிமள அசோக்குமார், மோகனசேகர், பேரூராட்சி தலைவர் சாந்தி சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பேசினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாக இயக்குனர் நாகூர் பிச்சை, பள்ளி முதல்வர் ஷர்மிளா, நிர்வாக அலுவலர் சுரேஷ், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குமரப்பா அறக்கட்டளை பொருளாளர் அனைவரையும் வரவேற்றார். செயலாளர் நபிஷா பேகம் அனைவருக்கும் நன்றி கூறினார். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேதகுஞ்சருளன். மயிலாடுதுறை மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 20ஆம் தேதி துவங்கிய நிலையில் நேற்று வரை ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் இன்று கும்பகோணத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக தன் முதல் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பாபு, அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் மணம்பந்தல் பகுதியில் உள்ள கள்ள விநாயகர் ஆலயத்தில் வழிபட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்தார். சிரித்த முகத்துடன் தொண்டர்கள் ஆரவாரத்தின் இடையே இரட்டை இலைக்கு வாக்கு போடுங்கம்மா என்று வாக்கு சேகரித்தபடி அதிமுக வேட்பாளர் பாபு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 100 மீட்டர் தொலைவில் போலீசார் அனைவரையும் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஏ.பி. மகாபாரதியிடம் அதிமுக வேட்பாளர் பாபு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து மாற்று வேட்பாளராக அவரது சகோதரர் பாலாஜி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக வேட்பாளர் செல்வம் தொடர்ந்து 3வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜோதி வெங்கடேசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் பாமக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்தவுடன் திமுகவினரை குழுவாக உள்ளே போலீசார் அனுமதித்து வந்ததால் 2 கட்சியினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் காவலருக்கு இருந்த காவலர்கள் அங்கிருந்து வெளியே சென்றனர். திமுக வேட்பாளர் செல்வம் தொடர்ந்து 3வது முறையாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய அமைச்சர் தா.மு. அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், சுந்தர் மற்றும் வரலட்சுமி உடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே காத்திருந்த பாமகவினர், திமுகவினர் வெளியே வந்தவுடன் காவல்துறையை கண்டித்து கோஷமிட்டனர். திமுகவினரும் பாமகவினரும் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கொருவர் பொதுமக்களுக்கு இடையே மாறி மாறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ். காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பெரும்பாக்கம் ராஜசேகர் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டார். அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பெரும்பாக்கம் ராஜசேகர் அதிமுக மாவட்ட செயலாளர் வி. சோமசுந்தரம் தலைமையில் தேர்தல் பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மதுராந்தகம் எம்.எல்.ஏ. மரகதம் குமரவேல், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோருடன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்தார். பின்னர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் பூர்த்தி செய்யப்பட்ட தனது வேட்புமனுவை வழங்கி தாக்கல் செய்தார். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் பாபு.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை மேலவாணிய தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள், யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவத்திரு கைலாய சிவபூத கனக் திருக்கூட்டம் சிவனடியார்கள் செய்திருந்தனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தாலுகா செய்தியாளர் ஜே அரவிந்த்.